எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஜிஆர்டிலேருந்து தாலி செயின் வாங்கினதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்கன்னா, அதோட கன்டினியூஷன் சொல்லலாம். பார்ட் 3 வச்சிருக்கலாம். ஏன்னா முன்னாடி ஒண்ணு புதுசு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு பர்சனலா புடிக்கலன்னு சொல்லி மாத்திட்டேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு புடிச்ச மாரி ஒரு டைமண்ட் எடுத்துட்டு வந்தேன். அதையும் எடுத்துட்டு போய் மாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதோட கன்டினியூவா நான் போய் மாத்துனேனா இல்லையான்ட்டு அது என்ன என்ன நடந்துச்சுன்ட்டு கொஞ்சம் விரிவா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜிஆர்டியோட டைமண்ட் பாக்ஸு. எனக்கு இதோட பாக்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியல. சரி அதனால நான் இந்த இந்த பழைய இது வச்சு நான் போடுறேன். ஆனா பழையசில பார்த்தீங்கன்னா, புதுசை விட பழைசு இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பவுச் மாரி இருக்கு இல்லைங்களா? அது. ஒரு நிமிஷம். ஸோ அதை விட இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இதில் பிரைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் கோல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எவ்வளோ ஆயிடுச்சு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் அமௌண்ட் பே பண்ணேன்ட்டு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எடுத்துன்னு போய் எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக செயின் வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதோட என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, இதோட இதுதான் இது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த பில்லு கூட நான் எங்கே வச்சேன்னு தெரியல. மறுபடியும் டீட்டெயிலாக நான் போட போதில்ல. ஆல்ரெடி இந்த வீடியோக்கு பின்னாடி வீடியோ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில் வீடியோ இருக்குது. எவ்வளோ மேக்கிங் போட்டாங்க, எவ்வளோ நான் கொடுத்து வாங்கினேன், என்ன ஏதுன்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். வித் பில்லு போட்டுக்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா. இது பார்த்திங்கன்னா, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் எங்கள் ஃபேமிலி சைடு யாருக்கும் பிடிக்கல சொல்லிவிட்டு நான் போய் மாற்றிட்டு வரலான்னுக்காக நான் போனேன். சரி அடுத்த நாளே நான் போனேன். வீடியோ போட்டு அடுத்த நாளே நான் சரி நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு. ஏன்னா ரொம்ப டிலே பண்ணால் மாற்றிக்க மாட்டாங்கக்காக. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனேன். அங்கே போய் நான் மேனேஜர் கிட்டக்க சொன்னேன். இந்த மாதிரி இஷ்யூ சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு இந்த டிசைன் கொஞ்சம் எனக்கும் பிடிக்காத மாதிரி இருக்குது, மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன். சரி அங்கே இருக்க ஸ்டோர் மேனேஜர் ஒருத்தர் கொஞ்சம் ரெகுலர் இல்லைங்களா, நான் ரெகுலராக போவேன், கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் ஆகிட்டாங்க. சரி மாற்றிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் போனேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மாற்றிக்கிறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிது பாருங்கள், இதுதான் கடைசி, மறுபடியும் நாங்கள் மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் மேனேஜரும் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஸ்டோர் மேனேஜர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஐயோ இதுக்கு மேலே நம்ம எந்த செயினும் எடுக்க தேவை, நம்ம டைமண்டே வேணாம், நம்ம டைமண்டும் வேணாம், எதுவும் வேணாம், நம்ம பழைய மாதிரியே நம்ம என்ன போட்டிருந்தோன்னா அந்த முறுக்கல் ரோப் இருக்கு இல்லைங்களா, அதுவே நான் பழையசு போட்டிருந்தேன் வித்தவுட் எனி குண்டு. 4 பவுனில் நல்லா கனமாக சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்தில் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஃபுல்லாக லாக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த முறுக்கல்ல இவ்வளோ தூரம் லாக் ஆகிடுச்சு. ஸோ கட்டாக வாய்ப்பே இல்லை. அது அது வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டாக வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு நானும் சரி இதுதான் வாங்கலாம்னு சொல்லி கிட்டக்கிட்ட மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டக்கிட்ட 1 ஹவர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா 4 பவுனுக்கு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் என்னென்னா பார்த்திங்கன்னா 6 to 8% தான் போட்டிருந்தாங்க. நான் சொல்கிற மாதிரி முறுக்கல் செயின் 6 to 8% இருக்குது. யாராவது தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. 4 பவுனில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட லைஃப் வர வாய்ப்பு இருக்குது. 5 பவுன் 4 பவுனாக எடுங்க. மினிமம் 3 பவுன் எடுத்தாலும் லைஃப் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ 4 பவுனாக முறுக்கில் எடுங்க. சரி அது என்ன போட்டு பார்வையாக சூப்பராக இருந்துச்சுங்களா, அதனால நான் போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு ஒரு 4 பவுன் ஆக்சுவலி நான் வாங்கின கோல்டோட காஸ்ட் எவ்வளோன்னா 5 பவுன் 5 பவுனுக்கு 40 கிராமுக்கு வாங்கின காஸ்ட் அது. சரி நம்மளுக்கு 40 கிராமுக்கு 32 கிராம் போனாலும் மீதி இன்னும் 1 பவுன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம ஏதாவது மாட்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மாட்டிலலாம் போய் பார்க்க போகிறேன். மாட்டிலலாம் போய் பார்த்துட்டு எல்லாமே ஓகே பண்ணிட்டு டைரக்ட் பில்லிங் போகிறோம். எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இது செகண்ட் டைம் எக்ஸ்சேஞ்ச் தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சின்னு அவங்க சொன்னாங்களாம். இது பார்த்திங்கன்னா 3rd டைம் எக்ஸ்சேஞ்ச் சொன்னோடனே அவங்க அலோவ் பண்ணல. ஃபஸ்ட் வாட்டி நான் வாங்கிட்டு வந்தேன், மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் போட்டு இதே எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் அவ்வளோதான், ஒரே டைம் தான் ஆப்ஷனாக நம்மளுக்கு. மறுபடியும் 3வது வாட்டி எக்ஸ்சேஞ்ச் கிடையாதான். சிஸ்டமும் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எது காரணம்னா நான் செலக்டும் பண்ணிட்டேன். அது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு அந்த 1 ஹவர் டைம் வேஸ்ட் ஆகிருக்காது சொல்லப்போனால். மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் எல்லாமே ஓகே பண்ணிட்டேன். சரி நான் 4 பவுனுக்கு முறுக்கல் செயின் எடுத்துட்டேன். மறுபடியும் அதே பெஸ்ட்டு. நாங்கள் முகப்பெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு முகப்பு மாதிரி போட்டு, சரி நம்ம ப்ளெயினாக போட்டுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் 4 பவுன் செயினும் ஒரு பவுன் மாட்டிலும் எடுத்துட்டோம். ஸோ மொத்தம் 5 பவுனுக்கு ஓகே. இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது காசு கேட்டாக்களோ கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சின்னு ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம்.
கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பில் கவுண்டருக்கு போறோம். இல்லங்க மேடம், இது ஆல்ரெடி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் எக்ஸ்சேஞ்சுக்கு வரீங்க. இது இது வந்து சிஸ்டமே ஏத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. சரி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். சார் இது ஒரு வாட்டியே எங்கள அலோவ் பண்ணுங்க. தெரியாத்தனமா இத எடுத்துட்டு போயிட்டோம். மறுபடியும் அலோவ் பண்ணுங்கன்னா, இல்ல மேம் ஆவே ஆவாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கேட்டேன், ஏன் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா ஆகாம இருக்கு? ஒரு மாரி ஸ்டிஃப்பாவே இருக்கே, ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி அவங்க சொன்னாங்க, இல்ல இதே போடுங்க நான் இதே போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் போட்டாலே இதே ஃப்ளெக்சிபிள் ஆகிரும் அப்படின்னாங்க. சரி நம்ம போடலான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மாத்துறீங்கன்னு சில பேர் அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க. அங்க இருக்கிற கவுண்டர்ல காமிக்கிறவங்கலாம் கேட்டாங்க. ஏன் மேடம் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போலாம் ட்ரெண்டியா இதுதான் போடுறாங்க. நீங்க எதுக்கு இத வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க? உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியல போல இருக்கு. இப்ப எல்லாம் யார பாரு இந்த மாரி தான் எடுக்குறாங்க. சொல்லப்போனா வந்து யங்கா இருக்கிறவங்க இதுதான் எடுத்து சூஸ் பண்றாங்க. நீங்க தான் வந்து மாத்துறீங்க. இது ரொம்ப கெட்டியில இருக்குது மேடம். இது எவ்வளோ வருஷம் போட்டாலும் கிட்டத்தட்ட நீங்க 10, 15, 20 வருஷம் போட்டாலும் இது ஒண்ணுமே கட்டே ஆகாது. நீங்க இத எடுத்துக்கோங்கன்னு தான் அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க. சரி நீங்க காமிங்க எதுக்கோ பார்க்கலாம். நம்ம வேற ஏதாவது எடுக்க போலான்னுக்காக. நான் சொல்லுது போய் இது எக்ஸ்சேஞ்ச் போட்டு சில டிசைன் காமிங்கன்னு சொல்லும்போது, அவங்க கொஞ்சம் பேர் அப்படிதான் சொன்னாங்க. சூப்பர் டிசைன் இது வேணான்றீங்க. நீங்க தான் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒண்ணு இல்லங்க எங்க வீட்ல ஒத்துக்கல இது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு, சரி வேற டிசைன் காமிங்கன்னு சொல்லி காமிச்சாச்சு. நான் முறுக்கல் மறுபடியும் பழைய மாரி எடுத்துட்டேன். எடுத்துட்டு பில் கவுண்டர் போனோம். நாட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டாங்க. மறுபடியும் சரி நம்மளுக்கு ஏதோ புடிச்ச மாரி தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் ரிட்டர்னு. பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளெக்சிபிள் ஆகல. அப்போ ஆனா நான் இவ்வளோ 1 மாசமா நான் போட்டு இது என்னோட வந்து 1 மந்த் ஆயிட்டு பார்த்து என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லலான்ட்டு இந்த வீடியோல. ஆக்சுவலி வந்து மாத்த போனப்ப அங்க இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் இல்ல. அந்த கடையில காமிப்பாங்க இல்லைங்களா? சேல்ஸ் பர்சன் அவங்க வந்து என்னன்னாங்க, "இல்ல மேடம் இது ரொம்ப நல்லா மூவிங் இருக்கும். நீங்க தான் வேணாம் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்பயும் நான் மைண்ட் பண்ணேன். சரி நம்மளுக்கு வேணாம் வந்துடலாம். இதுவே எடுத்துட்டு வந்துடலாமா? அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு இதுதான் எழுதியிருக்கு. சரி இதுதான் நம்மளுக்கு போடணுன்ட்டு இருந்திருக்கு. சரி அத யாராலயும் மாத்த முடியாதுன்ட்டு, சரி நம்மளும் தெரிஞ்ச ஒரு மேனேஜர்லாம் இருப்பாங்க இல்லையா சில பேரு. நாங்களும் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். சரி இது ஒரு வாட்டி மாத்தி குடுத்துருங்க. அடுத்த வாட்டி நான் வரவே மாட்டேன். மாத்துறதுக்குன்ட்டு வரவே மாட்டேன். அப்பலாம் சொன்னேன். இல்ல மேடம் எங்களால ஆவாது. எங்களால முடிஞ்சுதான் நான் உங்களுக்கு செஞ்சு இது மாத்தி குடுத்துற மாட்டோமா? அப்படியெல்லாம் பேசினாங்க. சரி இது இன்னும் ஒரு அவேர்னஸ் வீடியோனா பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வாட்டி எடுத்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போது கண்டிப்பா அப்பயாச்சு நல்லா பார்த்து உங்களுக்கு புடிச்ச மாரி எடுங்க. இது அதுக்கப்புறம் மறுபடியும் மாத்துனா கண்டிப்பா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். சரி அவ்வளோதான் இந்த மேட்ரு. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது 1 மந்த் நான் யூஸ் பண்ணி என்னோட ட்ராபேக் என்னன்னு சொல்றேன். அது போக வந்து யாராவது நகை எடுக்க போறீங்கன்னா, இப்போ ஒரு 5 பவுன்ல எடுக்கிறீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த செயினும் போட்டு பாருங்க. டைமண்ட் செக்ஷன்ல போய் ஒரு 5 பவுன்து ஒரு தாலிக்கொடி எடுத்து போட்டு பாருங்க. கண்டிப்பா என்னோட ஃபீலிங்ஸ் அதில தெரியும் உங்களுக்கு. 5 பவுன் வந்து நார்மல் கோல்டு முகப்பு வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதா குண்டு குண்டா வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இத போட்டு பாருங்க. டைமண்ட்ல போய் ஒரு விசிட் பண்ணுங்க. நீங்க எடுக்கணும் அவசியம் இல்ல. அத போட்டுட்டு டைமண்ட் செக்ஷன்ல போய் சரி ஒரு 5 பவுன்ல இல்லன்னா ஒரு 4 1/2 பவுன், 5 பவுன்ல ஒரு செயின் காமிங்கன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. சரியான உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இந்த ஃபீலிங்ல தான் நான் வந்து விழுந்துட்டேன். சொல்லப்போனா அதனால தான் இந்த செயினே வாங்குறதே என்ன புஷ் பண்ணுச்சு. சரி யாராவது ஒரு 5 பவுன் நகை எடுக்க போறீங்கன்னா, ஒரு வேளை நான் சொல்றேன். அந்த முகப்பு வச்சு இந்த மாரி குண்டு ஏதாவது முகப்பு வச்சு எடுக்க போறீங்கன்னா, இது செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் கூட இத போய் எடுத்து பாருங்க. சும்மா போட்டு பாருங்க. சரி டைமண்ட்ல எப்படி இருக்கு போட்டு பாருங்க. கண்டிப்பா சொல்றீங்க, அந்த ஃபீலிங்னால தான் இது போய் நான் எடுத்தேன். இல்லன்னா நம்ம அதுவே வச்சுக்கலாம். ஆனா கிட்ட இது பார்த்தீங்கன்னா 4 பவுனு தான் இதுவுமே. செயின் மட்டுமே 4 பவுனு தான் இருக்கு. டீட்டெயில் வீடியோ நான் போட்டுக்கிறேன். யாருக்காவது டைமண்ட் வந்து போடணும் இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா டீட்டெயில் வீடியோ போட்டுக்கிறேன். அது எவ்வளோ காஸ்ட்டுன்ட்டு தெரியும் அதில உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, ஆம் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவங்களும் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில வந்து 3 வச்சு போட்டிருக்கிறாங்க. இதே டிசைன்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து கொஞ்சமா மீடியம் சைஸு. ஸோ அதே டிசைன் தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சு தான் டிசைன் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மந்த் நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் நான் தாலியில கோக்கல. ஆனா வந்து இங்க தாலி கயிறு இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் இங்க மட்டும் ஒரு நாட் மாரி போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும்க்காக தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. 1 அண்ட் 2 மந்த்ஸ்ல நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிருக்கு. டெய்லியும் போடுறனால நல்லா தளர்ந்துருச்சு. ஆனா சொல்லப்போனா நல்லா ஒரு சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டிஃப்பாவே இருக்கும். வச்ச மாரியே இருக்கும்.
இருக்கும். ஏன்னா இது இப்படி கம்பி மாட்டின்னு இருக்கிற மாரியே தெரியுதே ஒரு மாரின்ட்டு நினைப்பேன். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் மொல மொலன்னு ஆயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இதில எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க பெண்ட் ஆன மாரி ஆயிட்டுருக்குது. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. எதனால ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னன்னாங்க, "ஒரு வேளை நீங்க ஒரே பக்கம் ஏதாவது போட்டு அழுத்தியிருப்பீங்க போல இருக்கு. அது ஃப்ளெக்சிபிள் ஆவாத டைம்ல நம்ப இப்படி பண்ணனால இப்படி ஆயிருக்கும்ன்னு" சொன்னாங்க. சரி விடுங்க நம்ம எடுத்துட்டோம். அதுவும் ஒரு 2 மனசா எடுத்தனால தான் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வரும்னு நெனைக்கிறேன். நான் இவ்வளோ நகை எடுத்ததில ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்னா இது மட்டும் தான். அது எதனாலன்னு தெரியல. சரி நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே நம்மளுக்கு புடிச்ச மாரி இருக்கான்னு தெரியல. சரி, ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. புது கோல்டு இப்ப இன்னைக்கு எடுத்துட்டு வந்துக்கிறீங்கன்னா, அடுத்த வாட்டி ஒரே ஒரு சான்ஸ் தான் குடுப்பாங்க. 2, 3 சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு சான்ஸு. 1 மாசம் வச்சு கூட நீங்க எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணலாம். எடுத்துப்பாங்களாம். அது கூட தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ வித்தின் அது 7 டேஸ் எக்ஸ்சேஞ்ச் பீரியட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணா பண்ணிப்பாங்க. இது ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு தான் நான் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து நான் தாலியிலேயே கோத்துக்கலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால. ஸோ இன்னும் ஒரு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்றேன் 5 இயர்ஸ் கழிச்சு கூட போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வேணாலும் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு ஒரு டாலர் மட்டும் வாங்கி போட்டு வேணா கூட நம்ம அந்த பழைய மாதிரி முறுக்கல் செயின்லேயே ஒரு 4 பவுன் எடுத்து போட்டுக்கலாம் தாலி செயினா அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து ஒரு டாலர் ஏதாவது டைமண்ட்லேயே ஒரு டாலர் போட்டு வச்சுட்டா கூட இது ஒரு செட் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் தான் இங்கே மடங்கி போயிட்டுக்குது தெரில. அவர் சொன்னார் நார்மலாக எல்லாம் வந்து தளரும் போது சரியாயிருமான்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்க மேனேஜர்கிட்ட கேட்டப்போ இது பார்த்திங்கன்னா 4 பவுனு. இது பார்த்திங்கன்னா அழுக்கு எதுவும் அவ்வளோ சரியாக சேராது. அழுக்கே ஆகலை பாருங்கள். நான் 1 மந்த்தாக போட்டுட்டு இருந்தேன். அழுக்கு ஆகலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு டாலர் டைமண்டில் போட்டு ஒரு சின்னதாக வச்சுட்டாக்கணும் இது ஒரு செட் ஆயிரும். சரி இப்போதைக்கு நம்ம வந்து தாலி செயினாக போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை. இதுதான் போட்டாகணும். இவ்வளோ நாள் நான் வந்து கயிறு தான் போட்டிருந்தேன். கயிறு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு நான் மாற்றிடுவேன். ஸோ இது மாற்றி இது போட்டு ஆக்சுவலி நிறைய பேர் அங்கே போனப்போ கடைக்கு போனப்போ நிறைய பேர் என்னை வந்து நீங்கள் மாற்றாதீங்க இது நல்லாயிருக்கு இதுவே வச்சுக்கோங்க தான் சொன்னாங்க. ஆனால் வந்து ஏன் வேஸ்ட்டாக பண்ணிட்டீங்க ஏன் இதை எடுத்தீங்க கூட சேல்ஸ் பர்சன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஒரு பர்சனல் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு சொல்லுவாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது. இப்போல்லாம் ட்ரெண்டியாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஆஃபீஸ் வேர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். பட் இது உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாமே இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது கம்மியாக இருக்கும் இல்லைங்களான்னு கேட்டாங்க. வேஸ்டேஜ் மேக்கிங்லாம் கரெக்டு தான். நம்ம அப்படியும் செஞ்சுக்கலாம். ஆனால் அப்பயும் நம்ம வந்து மினிமம் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு நான் வந்து இதை லாக் பண்ணுறேன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 50% பே பண்ணியே ஆகணும். வேஸ்டேஜ் மேலே 50% பே பண்ணோம். பட் 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து செயின் இல்லாமல் இருக்கவும் முடியாது இல்லைங்களா? சரி அதனால் எடுத்தேன். இதோட சர்டிஃபிகேட் இது தான். இதோட டீட்டெயில் வீடியோ ஒரு 2, 3 வீடியோ பின்னாடி இருக்குது. போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ செயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் பார்த்திங்கன்னா செயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ் தான் இருக்குது. செயின்னு பார்த்தீங்கன்னா வந்து 32 கிராம்ஸ் இருக்குது முழுசா. இது பார்த்தீங்கன்னா 34 போட்டிருக்குது. எதுக்கு காரணம்னா பார்த்தீங்கன்னா இந்த முகப்பில் வந்து ஒரு 2 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை லாக் பண்ணிக்கனால. பார்த்தீங்கன்னா எப்படி செயின் தெரியுதுன்னா மெலிசா தான் தெரியுது. ஓகே கழுத்தில் இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா யாராவது வந்து நகை கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு 5 பவுன் எடுக்க போகிறீங்கன்னா அந்த 5 பவுன் நகையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு விசிட் ஒரு டைமண்ட் பக்கம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு செயினை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். கண்டிப்பாக அட்லீஸ்ட் அதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமண்ட் எடுக்கணும்னு சொல்ல நான் அது பார்த்து அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக இது எடுத்தேன். இல்லைன்னா நம்ம அதுலேயே அந்த செயின் மாடல்லையே தான் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ மெயினாக ஆனால் நீங்கள் யாராவது எடுக்கிற மாரி இருந்தால் இது மினிமம் செயின் மட்டுமே 5 பவுன் இருக்குதா பார்த்துக்கோங்க. நான் 4 பவுன் எடுத்தது தப்பாக போச்சு. எனக்கு இன்னமும் அதான் கஷ்டமாக இருக்குது. டைமண்ட் எடுத்தது எனக்கு இப்போ கஷ்டம் இல்லை. நான் செயின் வந்து 5 பவுனாக எடுத்துருக்குமே அப்படி தான் கஷ்டம். ஆனால் நான் வந்து 5 பவுன் நகைக்கு தான் நான் செயினே எடுத்தேன். ஃபஸ்ட்டு செயின் எடுத்தது வந்து மினிமம் 5 பவுனு. அது போட்டுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எங்கெங்கேயோ கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுக்குது இந்த செயினில். வேஸ்டேஜ் அது இதுன்னு சொல்லி ஒரு 70,000 வந்து எடுத்துட்டாங்க. 70,000 பக்கம் 70,000 பக்கம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போயிடுச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு 1 பவுன் லாஸ் ஆன மாரி தெரியுது. லாஸ்னால் 1 பவுன் இல்லை ஒரு 6 கிராம் லாஸ் ஆயிடுச்சு.
சரி அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சுன்னு தான் சரி மறுபடியும் நான் எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு நம்ம வந்து நார்மல் கோல்டே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுது இல்லைங்களா? சரி நம்மளுக்கு 70,000 லாஸ் ஆயிடுச்சே நினச்சேன்னா அது ஒரு மைண்ட் செட்டில் அதை எடுத்துகிட்டு போய் தான் மாற்றலாம் நான் பார்த்தேன். பட் என்னால் மாற்ற முடியல. சரி ஆயிந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டு கோல்டு ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வேஸ்டேஜ் வந்து எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11,500 இருக்குது. அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,200 என்னவோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேலி ஆயிடுச்சு. சரி பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கு இதுக்கும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு கம்பல் எடுத்துருந்துக்கிறேன். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு காயின்ஸ் எடுத்து வந்துக்கிறேன், கொலுசு எடுத்துன்னு வந்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதெல்லாம் போட்டுவேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் காமிச்சிடலாம், சொல்லிடலாம். இதை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த செயினை தான் நான் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் கண்டினியூ போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தாலி செயின் வாங்க வரைக்கும் இந்த செயின் தான் என் கழுத்தில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து எனக்கு பெஸ்ட்டாக அமையணும்னு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் தான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் இல்லை. தொலைஞ்சாலும் பரவாயில்ல. இந்த ஜிஆர்டியில் கொடுத்தீங்கன்னா அவங்க மெயின் பிரான்ச்சுக்கு அமுச்சு இது அவங்களுதா இல்லை வேறு யாருதான்னு பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காசை கொடுத்துருவாங்க. எதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து உஷாராக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஐயோ இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே டைமண்ட் மாற்ற முடியாதான்னு அப்படிலாம் கிடையாது. டைமண்டுக்கு ஒரு 90% வேல்யூ இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டக்கிட்ட வந்து ஒரு 40,000 மேலே போச்சு. இந்த 40,000க்கு எனக்கு வேல்யூ இருக்குது, இன்னமும் இருக்குது. 40,000க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 கிராம் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். ஸோ நோ ப்ராப்ளம், போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம பிடிச்ச மாதிரி இதை எடுத்துட்டோம். ஆனால் இங்கே ஏன் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆகலை, ஒரு மாதிரி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இங்கேயும் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகலை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தா தெரியுது ஏன்னா இந்த அளவுக்கு ஆகிட்டுருக்குது. ஸோ மேபி என்ன சொல்லுதுன்னு தெரியல. யாராவது செயின் எடுக்கிறீங்களா? என்னோடய மெயின் சஜஷன் 5 பவுனாக இருக்குதா பாருங்கள். வெறும் செயின் மட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ளஸ் கெட்டியாகவும் இருக்கும். 5 பவுன் எடுக்கிற மாரி பாருங்கள். 4 பவுன் எடுக்கவே எடுக்காதீங்க. மெலிசாக இருக்கவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 5 பவுன் மேலே எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இதுவும் ஹெவியாக தான் இருக்குது. இது 4 பவுன் நல்லா கெட்டியாக இருக்குது. ஓகே பாய். வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது டீட்டெயில் வீடியோ நான் போட்டுக்கிறேன். யாருக்காவது வேணால் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அது போய் கூட பார்த்துக்கலாம்.